சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு திருச்சி சைடு ஏதோ கோயிலுக்கு கூப்பிட்டு போனான். அங்கே போனப்போ அவங்கள பார்த்ததும் நீங்கள்லாம் உள்ளே போங்க, ஒரு 2 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன்னு நின்னேன். அதுக்கு எங்கள் அம்மா, தனியாக நின்று இவன் கூடயோ பேச போகிறேன் என்ன, எத்தனை நாளாக பேசிகிட்டு இருந்த, நீ தான் இவனை இங்கே வர சொன்னியா, அப்படி இப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ பேசினான். அதுக்கு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணான். இல்லைம்மா, கொஞ்ச நாள் ஒரு இடத்துல வேலை பார்த்தால, அங்கே நானும் வேலை பார்க்குறேன், தெரிஞ்ச பையன், அதனால பேசுகிறதுக்காக நின்றுருப்பா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணான். அதை கேட்டோன்னையும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா நான் அவங்கள்ட்ட கேட்டேன். எங்கள் அம்மா கற்றுனாங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, உங்களுக்கு நான் ஓகேவா, தேவையில்லாமல் எதுவும் பேசாத, ஏதோ கோவத்தில் அவங்க திட்டினாங்கன்னு என்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், போ உன் ஃபேமிலி கூட போன்னு சொன்னாங்க. நான் வேண்டாங்கிற மாதிரி தயவு செஞ்சு நடிக்காதீங்கன்னு சொன்னேன். நான் தேவையில்லைன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு. ஆமாம், எனக்கு ஒன்றா பிடிக்கும் தான், என்ன செய்ய, நீ வேலை பார்த்த வரைக்கும் அங்கே ஒன்று எனக்கு பிடிச்சது, ஆனால் உன் வீட்டில் கல்யாணம்னு சொல்கிறாங்கன்றதுனால தான் நான் எதுவும் உன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன். என்ன பண்ணேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் தான், உன்னை எனக்கு பிடிக்கும், உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு 2 பேரும் சொன்னோம், நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கான நோக்கம் அதுதானே, சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், உங்கள் ஆசை நிறைவேற்றலை, வாங்க அப்படியே போயிடலான்னு அங்கேருந்து வந்துட்டோம்.